வணக்கம். ஏலியன் அட்டாக் பாகம் 11. சுஹாரா. மணி இரவு 8 தொட்டிருந்தது. காலையில் வில்சன், இந்த பிரச்சனையை இதோடு நீங்கள் 3 பேரும் விட்டுருங்க. இதுக்கு மேலே இதில் நீங்கள் தலையிட வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று கூறிவிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். இருந்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரோட வீட்டை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு. நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க என்று தன் கையில் இருந்த விசிட்டிங் கார்டை அனுவிடம் நீட்டினார். அவளுக்கும் இங்கு இருப்பது சற்று ஆபத்தாகவே தோன்றியதால் அதை பெற்றுக்கொண்டாள். பின் அவர்களிடம் விடை பெற்று வில்சன் தன் மொபைல் ஃபோனை எடுத்து ஏதோ சில எண்களை தட்டியவாறே வீட்டை விட்டு நகர்ந்து விட்டார். பூமிக்கு வெளியே நீண்டு விரிந்த ரெக்கைகளுடன் 5 அடி நீளத்தில் ஒருவர் மட்டும் அமரும் அளவில் ஒரு கூண்டு போன்ற அமைப்புடன் கூடிய கரிய நிறத்திலான ஒரு விமானம். விமானம் என்பதை விட அது ஒரு பறக்கும் தட்டு எனலாம். காரணம், அந்த நீண்டு விரிந்த ரெக்கை சுழலும் தன்மை கொண்டது. அது சுழலும் வேகத்திற்கு அது ஒரு பறக்கும் தட்டு போலதான் இருந்தது. அது தரையில் இருக்கும் போதே ரெக்கை போல் தெரியும். மேலே எகிரி பறக்கத் தொடங்கினால் அது ஒரு பறக்கும் தட்டே. அதில் அமர்ந்த பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கியிருந்தான். நம் ஹெட்டால் பூமிக்கு அனுப்பப்பட்ட மற்றொரு உருவமான நம் பூமிக்கு அமைதி தூதுவனாய் வந்து கொண்டிருக்கும் சுஹாரா. மின்னல் வேகத்தில் செல்லும் அந்த பறக்கும் தட்டை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர மிகவும் போராடி கொண்டிருந்தான் சுஹாரா. தலைவா, எப்படியாவது என் கட்டுப்பாட்டுக்கு வந்துரு. ட்ரைனிங்ஸில் ஓட்டும்போது ஈஸியாக இருந்துச்சு, பட் நிஜமாவே ஓட்டுனா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது பத்தாதுன்னு எதுக்கு கண்ட கல்லெல்லாம் வந்து தொலையுதே. யார் இதெல்லாம் பாதையில் பறக்க விட்டா? என்ன ரொம்ப காண்டேத்துது என்று கூறிக்கொண்டே பிடிமானம் இல்லா தனியாக இருக்கும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு யூ வடிவிலான பொருளை தன் கையில் பிடித்து இடமும் வளமுமாக மாற்றி மாற்றி ஆட்டிக்கொண்டு இருந்தான். அந்த சமயம் பூமியை நெருங்க இன்னும் 300 மைல் தூரம், 290 மைல் தூரம், 250 மைல் தூரம் என்று ஒரு குரல் வந்து வண்ணமே இருந்தது. அம்மாடி, ஃப்ரீ பேர்ட், உன்னை நான் கேட்கவே இல்லைம்மா. இது என் மானிட்டரே காட்டுது. நீ வேற இடையில பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. இது போகிற வேகத்துக்கு நான் ஸ்பேஸ் பவரில் மாட்டிக்க போகிறேன். அப்புறம் நீயும் காலம் பூரா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்றவன் தன் மானிட்டரில் 150 மேல் என காட்டியதை பார்த்தான். அவனின் மிரட்டலில் ஃப்ரீ பேர்ட் கப் சுப் என்றாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான், போயிடலாம் என்று அந்த யூ வடிவ பொருளை மெல்லமாக இருபுறமும் ஆட்டிக்கொண்டிருந்தான் நம் சுஹாரா. அதே சமயம் நம் பூமியில் அனு, மாயா, முகிலன் மூவரும் புதிய இடத்திற்கு செல்வதற்காக தங்கள் பொருட்களை பேக் செய்து கொண்டிருந்தார்கள். அனு, அவர் நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிறார்ப்பா, அவர் மொழியே சரியில்லை என்ற முகிலன் தன் சார்பில் அவர் மீது இருந்த சந்தேகத்தை குற்றச்சாட்டாய் முன்வைத்தான். ஏண்டா, அவர் இருக்கிற வர சார்னு மரியாதையாக கொடுத்துட்டு இருந்த, இப்போது மொழியே சரியில்லைன்னு சொல்கிற என்று தன் ஒற்றை புருவத்தை மேலே தூக்கி கேள்வியாய் அவனை பார்த்தாள் அனு. அதெல்லாம் அப்படித்தான். ஸ்கூலில் டீச்சர் இருக்கையில் ஒரு மாதிரியும் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். கொடுக்குற மரியாதையெல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடாது, புரிஞ்சுதா என்று திருட்டு முழித்து கொண்டு தன் ஆடைகளை பெட்டியில் அடுக்க ஆரம்பித்தான் முகிலன். அட ஃப்ராடு பக்கி, இப்போ தானே தெரியுது உன் சுயரூபம். இவ்வளோ நாள் உன்னை சமத்து பையனில் நினச்சிட்டு இருந்தேன் என அதிர்ச்சியோடு மாயா அவனை கலாய்க்க, இது பிறந்ததுலேருந்தே அருந்த வாள், இதை போய் சமத்துன்னு நினச்சிட்ருக்கியே என்ன மாயா? அனு தன் தம்பியை புகழ்ந்து தள்ளினாள். பார்த்தா அப்படி தெரியலையே என்று மாயா தன் கண்களை சுருக்கி அவனையே நோக்க, அக்கா, புகழ்ச்சியெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இப்படி சபையில் வச்சு உண்மையை உறக்க சொல்லக்கூடாது. என் முகிலன் அவன் முகத்தை மூடிக்கொண்டான். அடப்பாவி என்று மாயா அவனை நோக்கி கண்களை விரித்தாள். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் அனைத்து பொருட்களையும் பேக் செய்து இருந்தார்கள். நம் சுஹாராவோ இப்போது பூமிக்கு 50 மைல் தொலைவில் வந்திருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆக போகிறேன். அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? அவங்கக்கிட்ட போய் நான் என்னென்னு சொல்லுவேன்? ஆமாம், எப்படி பேச ஆரம்பிக்கிறது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தான் அவன். ஃப்ரீ பேர்ட், ரொம்ப நேரமாக ஏன் வாயை முடிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஐடியாவை சொல்லி தொலையேன். அவன் கத்திய கத்தலில் ஒரு பந்து வடிவிலிருந்த அந்த ஃப்ரீ பேர்ட் மேலே மெல்ல எழும்பி அவனை முறைத்தது.
ஏமா முறைக்கிற என்று சரண்டர் டோனில் அவன் ஃப்ரீபேர்டை பார்த்து கேட்க, அதுவோ முதல்ல லேண்ட் ஆகிற வேலையை பாருங்க பாஸ் என்று கூறிவிட்டு மீண்டும் பழையபடி கீழேயே அமர்ந்து விட்டது. அதுவும் சரிதான், முதல்ல லேண்ட் ஆகணும் என்று கூறிக்கொண்டே சுஹரா பூமியின் மேல் அடுக்கில் நுழைந்தான். நுழையும் போது அந்த பறக்கும் தட்டிற்கு சில பல கமெண்ட்டுகளையும் கொடுத்தான். மினி ஹாப்டர் இன்விசிபிலிட்டி ஆன் என்று அவன் கூறியவுடன் அந்த பறக்கும் தட்டு மாயமாய் மறைந்தது. லொகேஷன் ஆன் என்றவுடன் சிவப்பு நிற புள்ளி அவனின் மானிட்டரில் தெரிந்தது. ஸ்பீட் டவுன் என்றவுடன் பறக்கும் தட்டின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்தது. ஹெட் ரெடி டூ லேண்ட் என்றவுடன் மெல்ல நம் 3 நண்பர்கள் இருக்கும் கண்ணனின் வீட்டை நோக்கி அந்த பறக்கும் தட்டு நகரத் தொடங்கியது.